நம்ம எல்லாம் ஒன்றா ஒத்துமையாகிறோம், ஆனால் அவங்கள பாருங்க ஒத்துமையாகிறாங்க அப்படின்னு எதிரில் இருக்கவங்கள பார்த்து அவங்க மத்தியில் ஒத்துமையே இல்லைன்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? யாரை பார்த்து அப்படி பேசியிருக்காரு? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அணியெல்லாம் ஒத்துமையாக ஒன்றாகிறோம், ஆனால் அதிமுக அணியை பார்த்தீங்களா அவங்களாம் ஒன்றாகிறாங்க, அதிமுகவே பொழந்து போய் தான் கிடக்கு, ஆளாளுக்கு ஒரு பக்கம் திரிச்சிட்டு இருக்காங்க. இது போக யார் உண்மையிலே அதிமுக தான் முன்னாடிலாம் போட்டி இருந்துச்சு, ஆனால் இப்போ வேற ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி என்ன தெரியுமா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து இந்த அதிமுகவை காப்பாற்றணும் இன்னொரு டீம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்களுக்கு பயங்கரமாக விசுவாசமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சு ரொம்ப காரசாரமாக பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய கழக தலைவர் தலைமையிலான இந்த ஆரணி கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இன்னைக்கு ஓரணியில நாம நிக்கிறோம். ஆனா நமக்கு எதிர்க்க நிக்கிற அதிமுக பாத்தீங்கன்னா எத்தனை நிலையில நிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அத்தனை அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. முன்னாடி பல்வேறு அணிகளா அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கட்சியை யாரு கைப்பற்ற போறாங்கன்ற போட்டியில தான் அத்தனை அணிகளா பிரிஞ்சு நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலாம்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவில் போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார். அமித்ஷாவுடைய காலடியில யார் முதல்ல விழுறதுன்னு அந்த அதிமுக அணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு மேட்ருக்கு போயிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமித்ஷாஜிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதுக்காக பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவர். அடுத்து என்ன எங்கே வர்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் அந்தந்த தொகுதியில் அதிமுக காரங்களே திட்டுறாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இப்போ தேனிக்கு போனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திட்டுறாரு, அதுக்கப்புறம் கோபிக்கு போனால் செங்கோட்டையன் அவர்களை திட்டுறாரு, அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்துக்கு போனால் டிடிவி தினகரன் அவர்களை திட்டுறாரு. இந்த மாதிரி அவங்களோட இருந்த சகாக்களையே திட்டிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, அவங்கள திட்டுறதெல்லாம் தம்மு தூண்டு பிட்டே. உண்மையாகவே பிரச்சாரத்தில் யாரை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை தான் வாட்டின்னு இருக்கார். கட் பண்ணி காட்டுற காட்சிகள் உங்களுக்கு அந்த காட்சிகளை மட்டும் காட்டுறாங்க போல். ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தாக்க புரட்டி எடுக்கிறார் அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுகவை தான் அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒன்றிய பாசிச பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒரு கட்சியை கூட அந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் ஒரு இயக்கம் கூட அந்த கூட்டணி நம்பி இது வரைக்கும் போல. அங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தராக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 மாதங்களுக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லி பஸ் எடுத்துட்டு காமினார். அந்த பஸ்ல போய் ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒவ்வொரு தொகுதியா போய் அதிமுக இருக்கவங்களே அவர் திட்டிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு தேனி பக்கம் போனா ஓபிஎஸ் திட்டுவார், கோபிக்கு போனா செங்கோட்டையனை திட்டுவார், டெல்டா பகுதிக்கு போனா டிடிவி தினகரன் திட்டுவார். இப்படித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அதுபோக அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய அஜெண்டாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மதம், ஒரே மொழி, அப்படி கொண்டு வந்துட்டு ஒரே கட்சி அப்படின்னு பாஜகவை மையப்படுத்தி ஒரு நாடாக மாற்றணும் இந்தியாவை அப்படின்றது தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்துட்டு இருக்கு. அவங்களை எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு சக்தி திமுக தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். இங்கே தான் பிரச்சனையே. இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணி இருக்குது. அதில் இவங்க கூட கை கோர்த்து பல கட்சிகள் இருக்காங்க. எல்லாருமே பாஜக எதிர்த்து தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சீரிப்பாயிர பெண்மணியாக மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திமுக எதிர்த்து நிற்கக்கூடிய சக்திகளில் நாங்களும் ஒரு முக்கியமான சக்தின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இது உள்ளூரில் தானே பேசுகிறோம் அப்படின்றதுனால நாங்கள் தான்டா இந்தியாவிலே ஒரே சக்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப்பாக பேசியிருக்காரு. யாராவது ஒருத்தர் இந்தியா கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா, உதாரணத்துக்கு பாஜகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஐடிங்கெலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை அப்படியே அழகாக ஏயில் போட்டு அப்படி லைட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேறு எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த மாநிலத்தில் போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா கூட்டணியில் அப்புறம் நாங்கள் என்ன லாலிபாப் சாப்பிட்றோமா, நாங்களும் தான் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு சண்டை வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுல அந்த அளவுக்கு மாசா பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி, இதுதான் பாஜகவுடைய திட்டம். இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவரும், ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு களத்துல தெம்பா தைரியமா நாம எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறோம். மாநில உரிமைகளை, மொழி
சமூக நீதியை காக்க நம்முடைய கழகம் என்னைக்கும்